சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிகாவினர் மற்றும் வழக்கறிஞர் மோதல் தொடர்பாக பார் கவுன்சிலில் பதிவாக இருந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் விசிகாவினரிடமிருந்து தப்பி ஓடிவந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் கதவை சாத்துவதும் பின்னர் என்ன நடந்தது என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி பார் கவுன்சிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பினார். சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவு வாயில் பகுதி அருகே சென்றபோது அவரது இருசக்கர வாகனம் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சென்ற கார் மோதியதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்டபோது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது விசிகாவினர் தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இந்த விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக பார் கவுன்சிலில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் விசிகாவினர் தாக்குதலில் இருந்து தப்பி ஓடிவரும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் உள்ளே நுழைந்து நுழைவு வாயிலின் இரும்பு கேட்டை இழுத்து பூட்டுவதும், அவரை விசிகாவினர் விடாமல் துரத்தி வந்து கேட்டை திறக்க முயல்வதும், அவர்களை போலீசார் தடுப்பதும் பதிவாகியிருக்கிறது. பின்னர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பார் கவுன்சிலில் உள்ள ஒரு தனி அறைக்கு சென்று அமர்ந்திருப்பதும், சிறிது நேரத்திற்கு பிறகு காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து அவரிடம் விசாரணை நடத்துவதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. மேலும் சிறிது நேரத்திற்கு பிறகு விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சிலர் பார் கவுன்சிலுக்குள் நுழைவதும், அதில் ஒருவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்குவதும், தொடர்ந்து தாக்க முயல்வதும் தெரிகிறது. இதனையடுத்து அவர் அங்கிருந்து தப்பி மாடி அறைக்கு செல்ல முயல்வதும், அவரை தடுத்து கீழே இறக்கி வந்து வாக்குவாதம் செய்கின்றனர். இவை அனைத்தும் காவல்துறையினர் முன்னிலையிலேயே அரங்கேறியது என்பதுதான் அதிர்ச்சி. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து சென்றதும் அங்கு நடந்த சம்பவம் குறித்து ராஜீவ்காந்தி புகாராக எழுதி பார் கவுன்சில் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார். இதன் பிறகு வழக்கறிஞர் உள்ளிட்ட சிலர் நடந்த சம்பவம் குறித்து ராஜீவ்காந்தியிடம் விசாரணை நடத்துவதும், தொடர்ந்து போலீசார் அவரை விசாரணைக்காக அழைத்து செல்வதும் பதிவாகியுள்ளது.